உங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் தானம்மா? ஆமாம்மா. டைரக்டர் வந்திருக்காப்லையா? வந்திருப்பாரு, அங்கதான் உட்காந்துருப்பாருமா. டைரக்டர் சார், டைரக்டா சொல்றேன்னு நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்செப்ட். ஆமா. இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆனந்தம் படம் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு மளிகை கடை இருக்கும். 4 அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க, 4 ஒய்ஃப் இருப்பாங்க. சரி விடுங்க, அந்த கதைக்கு இந்த கதைக்கு சம்பந்தமே இல்லையே. ஏன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட். இப்ப நீங்க சமுத்திரம் படத்தை எடுத்துக்க. சமுத்திரம் படத்துல 3 அண்ணன் 3 ஒய்ஃப். அந்த கதைக்கு இந்த கதைக்கு சுத்தமா சம்பந்தம் கிடையாது, விட்டுருங்க. ஏன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒரு ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட். இப்ப நீங்க வானத்தை போல படத்தை எடுத்துக்கங்க. அதுல 4 அண்ணன் தம்பி, 3 படத்துல எதுவுமே சம்பந்தம் இல்லையே. அந்த கான்செப்ட், அது ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட். எப்படி பிடிக்கிறீங்கன்னு தெரியல. அடுத்ததா நான் சொல்ல வேண்டிய முக்கியமான ஆளே இவங்க தான். சீசன் 5ல நாங்க கண்டஸ்டண்டா வந்தோம். நாங்கள வந்து எங்களை இவங்க தான் வளர்த்து விட்டாங்க, அவங்கள தான் வளர்த்து விட்டாங்க.